ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 17 வியாழக்கிழமை நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் நாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த இடத்துல வைக்கணும். அது மூலயமா பலவிதமான நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றமும் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன மாதிரி பொருட்களை பூஜையில் வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருஷத்தில் தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. மற்ற 11 மாதங்களுக்கு மக்கள் இறை வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆடி மாதம் ஒரு மாதத்துக்கு மட்டும் திருவிழா கோலம் மாதிரி எல்லார் வீடுகள்லையும் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் நடக்கும். ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். குறிப்பா பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கு அம்பாள், அம்மன், மாரியம்மன் இது மாதிரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு மாதம் இந்த ஒரு ஆடி மாதம். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதத்தை ஒதுக்குறதால தான் இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் எதையும் நடத்துறது கிடையாது. திருமணம் மாதிரியான எந்த விழாக்களும் இப்ப நடக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டுமே உரிய ஒரு மாதம். அது குலதெய்வ வழிபாடா இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க தினமும் பண்ணக்கூடிய பூஜை முறைகளையே கொஞ்சம் மேம்படுத்தி லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஒரு வருடமும் ஆடி மாதத்தோட நாட்கள் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல நமக்கு 31 நாட்கள் இருக்கு. அந்த 31 நாட்கள்ல ஆடி வெள்ளி மட்டும் 5 நாட்கள் இருக்கு. ஆடி செவ்வாய் 4 நாட்கள் இருக்கு. இது எல்லாம் போக ஒரு மாசத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம். ஒரு மாசத்தோட முதல் நாள்ல நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்றோம், என்ன மாதிரி பொருட்கள் வாங்குறோம், என்ன மாதிரி பூஜைகள் செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதமா அமையும். அது ஆடி மாசத்துக்கும் பொருந்தும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தோட ஆரம்பத்துல நாம பண்ணக்கூடிய ஒரு சில வழிபாட்டு முறைகள் இந்த ஒரு ஆடி மாதத்தை நமக்கு சிறப்பான மாதமா மாத்திடும். ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதத்தோட முதல் நாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில செய்யணும். ஒருவேளை முதல் நாள் செய்ய முடியலையா, முதல் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 5-6 நாட்களுக்குள்ளையாவது இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட பூஜையில வச்சு நீங்க வழிபாடு நடத்த ஆரம்பிச்சிடணும். ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கும் மாறுபடும். அந்த வகையில இந்த வருஷம் வியாழக்கிழமையில ஆடி மாசம் பிறக்குது. பொதுவா ஆடி மாசத்துல வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் நம்ம விசேஷமா எடுத்துப்போம். ஆனா ஆடி மாசத்துல வியாழக்கிழமையும் ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமைய பொதுவா மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நாள். மகாவிஷ்ணு யாரு? மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் குடிகொண்டு வைத்திருக்கக்கூடியவர். லட்சுமி கடாட்சத்தை 2 பேரும் வாரி வழங்கக்கூடியவங்க. அப்படி இவங்க 2 பேருக்கும் உரிய இந்த வியாழக்கிழமையில ஆடி மாதம் பிறக்குதுல்ல, இந்த ஒரு நாள்ல நாம செய்யக்கூடிய பல தாந்திரிக முறைகள் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். எல்லாரும் ஆடி மாசத்தை வரவேற்கிறதுக்காக தயாராயிருப்பீங்க. உங்க வீட்டோட பூஜை அறை கழுவி சுத்தப்படுத்தி தினமும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. குறிப்பா மகாலட்சுமி, மாரியம்மன், மகமாயி இது மாதிரி பெண் தெய்வங்களுக்கு தினமும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு நடத்தலாம். இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறையாவது சுவாமி படங்களை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கு, தட்டு இது எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி நீங்க வாரம் பூஜை பண்ணலாம். இது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள், இந்த 5 பொருட்களும் ரொம்ப முக்கியமான பொருட்கள். இந்த 5 பொருட்களை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஆடி மாதம் பிறந்து, அதாவது ஆடி மாதத்தோட முதல் நாள், அப்படி இல்லைன்னா ஆடி மாதம் பிறந்து ஒரு வாரத்துக்குள்ளேயாவது பூஜை அறையில இந்த இடத்துல வைக்கணும். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க தினமும் உங்க வீட்டுல வழிபாட்டு முறைகளுக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். கண்டிப்பா எல்லா பொருளும் எல்லார் வீடுகளிலும் இருக்கதான் செய்யும். இல்லைனா கூட அந்த பொருட்களை நீங்க எளிதா வாங்கிக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள், மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இவங்க 2 பேருக்கும் பிடிச்ச இந்த ஒரு பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இந்த வாசம் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் லட்சுமி கடாட்சம் அதிகமாகுமா. பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அந்த பச்சை கற்பூரத்தை நீங்க வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள். கிராம்பு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததா அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூ அப்படிங்கிறது நம்மளோட எல்லா வழிபாட்டிலையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். கடன் பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும், சீக்கிரமா கடன் தொகையெல்லாம் தீர்ந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அன்னாசி பூ பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். அதனால ஒரே ஒரு துண்டு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. இப்ப மொத்தமா 4 பொருட்கள் சொல்லியிருக்கோம். இதுல 5ஆவதா ஒரு பொருள் மலர். அது என்ன பூவா இருந்தாலும் சரி, நீங்க சுவாமிக்கு தினமும் என்ன பூ பயன்படுத்துவீங்களோ அந்த மலரே பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த எல்லா பொருட்களையும் தயார் செஞ்சு வச்சுட்டோம். என்ன மாதிரி பூஜை செய்யணும்? ஆடி மாதம் பிறக்குதுல்ல,
ஆடி மாதத்தோட முதல் நாள் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு எப்பவும் போல வழிபாடு நடத்திடுங்க. அதுக்கப்புறம் சின்னதா இதே மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி அந்த தட்டுல ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, அது கூட ஒரே ஒரு அன்னாசி பூ, இந்த 4 பொருட்களையும் வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு பூ வைக்கணும். அது எந்த பூவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க ஆடி மாதம் முழுக்க இந்த தட்டுல எப்படி வச்சீங்களோ அது அப்படியே இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய பூ மட்டும் டெய்லி காஞ்சு போயிடும். அந்த காய்ந்து போன பூவை எடுத்து தண்ணியில விட்டுட்டு பூவை மட்டும் தினமும் நீங்க ஆடி மாசத்துக்கு பூஜை பண்ணும்போது மாத்திக்கிட்டே வரலாம். இதை உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, பூஜை அறையில தென்மேற்கு மூலை, அதாவது இப்போ உங்க வீட்டுல பூஜை அறை இருக்குன்னா அந்த பூஜை அறையிலேயே தென்மேற்கு திசை எந்த திசை நோக்கி இருக்குன்னு பாருங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சுவாமி அறையில நின்றுட்டு சுவாமியை பார்த்தமா நின்னுக்கோங்க. சுவாமியை பார்த்தமா நின்னுக்கிட்டு உங்க வீட்டுல பீரோ எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த பீரோ அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில தான் இருக்கும். ஏன்னா தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மூலை வந்து இந்த தென்மேற்கு மூலை தான். அங்கதான் எல்லாரும் பீரோ லாக்கர்லாம் வச்சிருப்பீங்க. ஒருவேளை உங்க வீட்டுல பூஜை அறையில தென்மேற்கு மூலையில எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியலன்னா, சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உங்க வீட்டுல எந்த பக்கம் இடதுபுறமா வலதுபுறமா எந்த பக்கம் பீரோ இருக்கோ பார்த்து அந்த திசை நோக்கி பூஜை அறையிலேயே அந்த தட்டை தூக்கி வச்சிடுங்க. அவ்வளவுதான். இது வந்து மற்றவர்கள் கண்ணில் படக்கூடாது அப்படின்லாம் இல்லை. யாரு கண்ணில் வேணாலும் படலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது அதை பத்தி கேட்டா கூட தாராளமா அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க சொல்லலாம். உங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுனாலும் அது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களை தான் சேரும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தயார் செஞ்சு வீட்டோட தென்மேற்கு மூலையில வைக்கக்கூடாது. பூஜை அறையில தென்மேற்கு மூலை எந்த திசை நோக்கி இருக்குதோ, அதாவது கண்டிப்பா பூஜை அறையில எல்லார் வீட்லயும் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அந்த ஷெல்ஃப்ல பீரோ திசை பார்த்து ஓரமா வச்சிடுங்க. அவ்வளவுதான். இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆடி மாதத்தோட முதல் நாள் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை முதல் நாளே பண்ண முடியல, இல்ல தவிர்க்க வேண்டிய சுச்சுவேஷனால வெளில போயிட்டீங்க, இல்ல பூஜைகள் நடத்த முடியல அப்படின்னாலும் முதல் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளேயாவது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த தட்டுல வச்சு வீட்டோட பூஜை அறையில நின்றுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு பூஜை அறையோட தென்மேற்கு மூலையில வச்சிடுங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இது மூலயமா ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. ஆடி 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி ஏதாவது ஒரு தேதியில இதை நீங்க தயார் செய்து வைக்கிறீங்கன்னா ஆடியோட 31 நாட்களும் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மாதம் கழித்து அந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணியில விட்டுட்டு கால் படத்துல விட்டுட்டு மறுபடியும் ஆவணி மாதம் 1ஆம் தேதி இதை மறுபடியும் தயார் செஞ்சு எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருங்க. இது போக ஆடி மாதத்துல முதல் நாள் மட்டும் இல்ல, எல்லா நாட்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்கள் பண்ணுங்க. தானங்களே சிறந்த தானம் அன்னதானம். அதை ஆடியோட முதல் நாள் இருந்தே ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இறை வழிபாடு நடத்துறது, அதாவது ஆடி மாசத்துல எல்லா தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் வழிபாடுலாம் முடிச்சுட்டு அது கூட இப்போ நாம சொல்லக்கூடிய இது மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்களை பண்ணுனீங்கன்னா பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.